திருச்செந்தூர் கடற்கரை. அலைகள் கோபமாக கரை மோதின. அந்த நேரம் சூரபத்மன் தன் அகங்காரத்தோடு உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்தான். தேவர்கள் அஞ்சினர். அவர்கள் சிவபெருமானை நாடினர். சிவன் பார்வதியை பார்த்து சொன்னார், அகங்காரத்தை அழைக்க வலிமை மட்டும் போதாது, அறிவும் வேண்டும். அதனால் பார்வதியின் ஞானத்திலிருந்து முருகன் தோன்றினார். கையில் வேல். ஆனால் அது ஆயுதம் மட்டும் அல்ல, அது ஞானத்தின் சின்னம். போர்க்களத்தில் சூரபத்மன் தனது பலத்தால் முன்னேறினான். முருகன் ஒரு நிமிடம் நின்றார். அவர் கோபப்படவில்லை, அவசரப்படவில்லை. ஒரே வேல், ஒரே நோக்கம், ஒரே தெளிவு. அகங்காரம் புடைந்தது, அறியாமை அழிந்தது. சூரபத்மன் வீழ்ந்தான். முருகன் சொன்னார், எதிரி வெளியே இல்லை, உள்ளே இருக்கும் அகங்காரமே முதலில் வெல்லப்பட வேண்டும்.